நீ இப்போ இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பார்த்துருக்கலாம். டைம் பாஸ்க்கு இருக்கலாம். அல்ல யாரோ சொன்னதால கிளிக் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் நேர்மையா சொல்லு நண்பா. நீ இப்போ செய்யற வேலை உனக்கு பிடிச்சதா? அல்ல அவசியத்துக்காக மட்டும் செய்யறதா? இந்த கேள்வி சாதாரணமா தோணலாம். ஆனா இதுக்குள்ளதான் உன் வாழ்க்கை முழுக்க இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, வேலைன்னா கஷ்டம்தான், பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, சம்பளம் வந்தா போதும்னு நம்மளை கத்து கொடுத்துட்டாங்க. இது பாதி உண்மை. மீதி பாதி ஆபத்தான பொய். ஏன்னா கஷ்டப்பட்டு செய்யலாம். ஆனா விருப்பம் இல்லாம நீண்ட காலம் செய்ய முடியாது. நண்பா, காலையில எழுந்ததும் உனக்கு என்ன ஃபீலிங் வரும்? ஓஹோ, இன்னும் வேலைக்கு போகணுமா? மீண்டும் அதே ரூட்டினா? மீண்டும் அதே முகங்களா? அல்ல, இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? இன்னைக்கு என்ன புதியதா செய்யலாம்? இந்த ரெண்டு ஃபீலிங்களை எந்தது உன்னோட? நம்ம சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வேலை தேர்வு பண்ணும்போது நம்ம மனசு கேட்கல, நம்ம பயம்தான் கேக்குது. இந்த ஃபீல்ட்ல சேஃப் இருக்குமா? சம்பளம் ஸ்டேபிளா இருக்கும். மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆனா யாராவது கேக்குறாங்களா? நீ இதை செய்ய ரெடியா? இதுல உனக்கு உயிரா இருக்கா? ஒரு உண்மை சொல்லட்டா? விருப்பம் இல்லாம செய்யும் வேலை உன்னை சோர்வடைய வைக்கும். விருப்பப்பட்டு செய்யும் வேலை உன்னை வளர வைக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, எனர்ஜி. ஒருத்தன் 8 மணி நேரம் வேலை பண்ணுவான், முடிச்சதும் அவன் முழுக்க டயர்ட். இன்னொருத்தன் 12 மணி நேரம் வேலை பண்ணுவான், ஆனா அவன் ஃபேஸ்ல ஒளி இருக்கும். ஏன்னா அவன் உழைப்பு உடம்புல இருந்து வரல, உள்ளிருந்து வருது. விருப்பம் இல்லாத வேலை என்ன பண்ணும்? நீ மினிமம் மட்டும் பண்ணுவ, சலரி வர்ற அளவுக்கு மட்டும் உழைப்ப, ரிஸ்க் எடுக்க மாட்ட, வளர்ச்சி தேட மாட்ட. விருப்பப்பட்ட வேலை என்ன பண்ணும்? நீ டைம் மறந்துடுவ, யாரும் சொல்லாம கத்துக்குவ, தோல்வி வந்தாலும் ஓட மாட்ட, நீயே உன்னை அப்கிரேட் பண்ணுவ. நண்பா, சாணக்கியர் சொன்ன ஒரு கருத்து இருக்குது. மனிதன் மனமில்லாமல் செய்த செயல் நீண்ட நாள் பலன் தராது. இது பழைய காலத்துல இருந்த உண்மை, இப்போ இன்னும் ரெலவெண்ட். இங்க ஒரு டீப் கேள்வி: நீ செய்யற வேலை உன் டாலண்ட்டை பயன்படுத்துதா, அல்ல உன் நேரத்தை மட்டும் பயன்படுத்துதா? பல பேரோட வாழ்க்கை டாலண்ட் இல்லாம போயிடல, அதை பயன்படுத்தாததால தான் போயிடுச்சு. அண்ணா, எல்லாருக்கும் பிடிச்ச வேலை கிடைக்குமா? இல்ல நண்பா. ஆனா 2 விஷயம் செய்யலாம். நீ செய்யற வேலையில விருப்பம் உருவாக்கலாம், அல்ல உன் விருப்பத்துக்கான பாதை உருவாக்கலாம். விருப்பம் ரெடிமேடாக கிடைக்காது, அதை வளர்க்கணும். ஒரு சின்ன மாற்றம்: இந்த வேலை எதுக்குடான்னு கேட்காத, இந்த வேலையில நான் என்ன கத்துக்கலாம் கேள். அந்த ஒரு கேள்வி வேலையை மாற்றாது, ஆனா உன்னை மாற்றும். நண்பா, விருப்பமில்லாத வேலை மெதுவா உன் கனவுகளை கொல்லும். முதல் நீ கம்ப்ரமைஸ் பண்ணுவ, அப்புறம் கனவு சின்னதா ஆகும், அப்புறம் இதுவே போதும்னு சமாதானம். அதுதான் டேஞ்சர். இன்னொரு உண்மை: விருப்பப்பட்டு செய்யறவன் அவசரமா பணக்காரன் ஆக மாட்டான், ஆனா அவன் நிச்சயமா மதிப்பு பெறுவான். மதிப்பு வந்தா பணம் தானா பின்தொடரும். உன் வாழ்க்கையில இப்போ 3 ஸ்டேஜ் இருக்கலாம். வேலை தேடி அலையும் ஸ்டேஜ், வேலை கிடைச்சு செட்டில் ஆகும் ஸ்டேஜ், வேலையில சோர்வடையும் ஸ்டேஜ். இந்த 3ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வை: செய்யும் வேலையை விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிச்ச நாளிலிருந்து வேலை ஒரு சுமை இல்ல, அது ஒரு சக்தி. எப்படி ஆரம்பிக்கலாம்? தினமும் 30 நிமிஷம் உன் ஸ்கில்க்கு டைம் கொடு. யாரும் பார்க்காத நேரத்துல உன் டாலண்ட்டை வளர்த்து. சம்பளத்துக்காக வேலை பண்ணு, ஆனா வளர்ச்சிக்காக கத்து. இந்த 2 பிரிக்க தெரியாததால தான் பல பேர் சிக்கி போயிருக்கிறாங்க. கடைசியாக ஒரு கேள்வி: நீ இப்போ செய்யற வேலை நாளைக்கு இல்லைன்னா நீ ரிலீஃபா ஃபீல் பண்ணுவியா? அப்படின்னா அது உன் பாதை இல்ல. நாளைக்கு இல்லைன்னா நீ மிஸ் பண்ணுவியா? அப்படின்னா அதுதான் உன் பாதை. நண்பா, வாழ்க்கை முழுக்க சம்பளத்துக்காக மட்டும் உழைக்காதே. ஒரு நாள் உன் வேலை உன்னை பத்தி பெருமைப்படணும். நீ வேலைக்காக ஓடுறவனா, அல்ல உன் வேலையால உலகம் உன்னை தேடணும்னு நினைக்கிறவனா? இந்த முடிவுல தான் உன் எதிர்காலம் இருக்கு.